ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு ஒரு புதியதொரு நாளை, புதியதொரு மாதத்தை கொடுத்திருக்கின்றார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். மேலுமாக இந்த மாதம் முழுவதும் நம்முடைய பாதுகாவலி பாத்திமா அன்னையின் பாதத்திலே கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கின்ற போது நம்முடைய பாதுகாவலி நமக்கு நிறைவான அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க தொடர்ந்து மன்றாடுவோம். பிரியமுள்ள அன்பு இறை மக்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், நாம் நம்முடைய தமிழ் சமூக கலாச்சாரப்படி எவ்வாறு ஒரு உணவு ஒரு உறவின் பாலமாக அமைகின்றதோ அதே போன்று இன்றைய நற்செய்தியிலே யூதர்களுக்கு ஒரு உணவு ஒரு உறவின் பாலமாக அமைவதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு 3 ஆண்டு காலம் பணி நிகழ்த்திவிட்டு பல்வேறு விதமான புதுமைகளையும் அதிசயங்களையும் நிகழ்த்திய அவர் இன்று தன்னுடைய சீடர்களோடு 12 சீடர்களோடு தனது இறுதி இரவு உணவை உண்பதற்காக ஏற்பாடு செய்வதை நாம் பார்க்கின்றோம். அந்த இறுதி இரவு உணவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை ஒருவான் காட்டி கொடுப்பவனுக்கு ஐயோ கேடு, அவன் பிறவாது இருந்தால் நலமாக இருக்கும் என்பதையும் ஆண்டவர் இன்று வெளிப்படையாக கூறுவதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த இஸ்ராயேல் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் எவ்வாறு இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுவார்கள் என்று பார்க்கையிலே அவர்கள் தங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்ததின் காரணமாக ஒரு மகிழ்ச்சியின் ஒரு கொண்டாட்டமாக இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுவார்கள். ஆனால் யூதர்கள் தங்களுடைய உறவை பெருக்கிக் கொள்ள, தங்களுடைய அன்பை மீண்டுமாக புதுப்பித்து கொள்ள அவர்கள் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், யூதாஸ் அவர்கள் இயேசுவை காட்டி கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். பொருட்களை நினைப்பதால் பற்று உண்டாகும், பற்று நாளடைவில் ஆசையாக பரிமாறும், ஆசை நிராகரிக்கும் போது கோபமாக மாறும், கோபத்தால் மனம் மழங்கும், மழக்கத்தால் நினைவு அழிவுறும், நினைவின் அழிவால் புத்தி நாசமாகும், புத்தி நாசத்தால் மனிதன் அழிந்து விடுகின்றான். பிரியமானவர்களே, அதை தான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம். பண ஆசை பிடித்த இந்த யூதாஸ் இஸ்காரியோத் இயேசுவை காட்டி கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த வேட்டைக்கு செல்கின்ற நபர்கள் எவ்வாறு விலங்குகளை, நரிகளை வேட்டையாடுவார்கள் என்று பார்க்கையிலே ஒரு சிறிய மண்பானையை எடுத்து அதில் ஒரு குறுகிய வாழை கொண்ட மண்பானையை எடுத்துக்கொள்வார்களாம். அந்த நரிக்கு பிடித்த மிகவும் ஒரு உணவை அந்த பானைக்குள்ளே போட்டு வைப்பார்களாம். இவ்வாறாக வழிக்கின்ற போது நரியானது வந்து அந்த பானைக்குள்ளே கையை விட்டு அந்த உணவை எடுக்கின்ற போது கெட்டியாக பிடித்து விட்டு கையை வெளியே எடுக்கின்ற போது அதனால் எடுக்க முடியாதாம். அப்போது இந்த வேட்டைக்காரர்களை சென்று அந்த விலங்கை, அந்த நரியை கொன்று விடுவார்களாம். அதே போன்றுதான் இன்று யூதாசு தன்னுடைய கையிலே பணத்தை எடுத்து கொண்டான், 30 வெள்ளிக்காசுகளை பெற்று கொண்டான். அவ்வாறாக பெற்றுக்கொண்டவன் அந்த பணத்திலிருந்து, அந்த ஆசையிலிருந்து அவனால் வெளிவர முடியாமல் இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுப்பதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, எவன் ஒருவன் பணத்துக்கு ஆசைப்படுகின்றானோ அவன் தன்னுடைய நண்பனுக்கு துரோகத்தை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய நண்பனுடைய அழிவுக்கே காரணமாக இருப்பதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆகவே இந்த நேரத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார், அல்லது நம்முடைய உறவினர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். நம்முடைய உறவு முறை எவ்வாறு இருக்கின்றது என்று நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரமாக இருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்திலே நாம் பணம், பதவி, பட்டம், ஆசை என்று பிடித்து கொண்டு மற்றவர்களை பழிவாக துடிக்கின்றோமா, அல்லது மற்றவர்களை உதறி தள்ளுகின்றோமா நம்முடைய உறவுகளை என்று சற்று சிந்தித்து பார்த்து அவ்வாறாக நாம் உதறி தள்ளினால் என்றால் இந்த புனித வாரத்தில் ஆண்டவர் நமக்கு நிறைவான அருளையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உறவுகளை மீண்டுமாக கட்டி எழுப்ப
உறவுகளை மீண்டுமாக புதுப்பிக்க வரம் தர வேண்டும் என்று தொடர்ந்து இந்த கல்வாரி பணியிலே உருக்கமாக மன்றாடுவோம். ஆமேன்.